எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலிமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ் ஆன் லைஃப் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆன விஷயங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறது நம்மளுடைய ஒரு வழக்கம். இதில் நம்மளுடைய கான்ஸ் அப்படின்றத யாராவது சுட்டி காட்டும் பொழுது அதை மனதிற்கும், ப்ரோஸ் நம்மளுடைய நல் விஷயங்களை யாராவது சொல்லி காட்டும் பொழுது அதை தலைக்கும் ஏற்றிக்கொள்வது பொதுவான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இது தலைக்கு ஏற்றிக்கொள்வது அப்படின்ற உடனே இது ஒரு தலைகணத்து போன விஷயம் அப்படின்றதற்குள்ளே இல்லை. ஜென்ரலாக இது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த நம்மளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மனதிற்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹிட்டான உடனே அது ஒரு காயமாக மாறுது. அதை பற்றி ப்ராசஸ் பண்ணுற விஷயத்தில் அப்செட் ஆகி நம்மளை பற்றி ஏன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றது தான். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயம் இல்லை. இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். அப்போ இதை சில பேரால் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நம்மளுக்காக நல்லதுக்காக தானே இதை சொல்கிறாங்க, ஸோ நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி உடனே அவங்களால அதிலேருந்து மீண்டு வெளியில் வர முடியும். அப்படி வர முடியாதவர்களுக்காக இந்த வீடியோ. அப்போ இது நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லூப்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிறோம். நம்மளுடைய மனதோடைய ஃபுல் ஃபோக்கஸும் அந்த ஒரு விஷயத்தில் அட்லீஸ்ட் ஃபார் அ ஃபியூ டேஸ் அதிலேயே இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதிலிருந்து விலகி போகும் பொழுது எல்லாமே அதை சுற்றி நம்மளுக்கு தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியும். இதுவே இன்னொரு சினாரியோ. நம்மளை பற்றி ஒருவர் நல்ல விதமாக சொல்லிட்ட உடனே நம்மளுடைய மைண்டுக்கு ஏன் போயிடும் அப்படின்னா, அந்த மைண்டு அதை ஓவர் ப்ராசஸ் பண்ணும். இதை தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு விகிதத்தில் நம்ம சொல்லுவோம். இப்போ இப்படி இருக்கும் பொழுது அது ஒரு தடவை அந்த ஒரு பாராட்டை உள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளையே அறியாமல் நம்ம தான் கரெக்டுன்ற ஒரு தன்மைக்குள்ளே நம்மளை அது இழுத்துக்கிட்டு புல் பண்ணிக்கிட்டு போயிடும். இதுதான் இந்த மைண்டு ப்ராசஸ் பண்ணும், நீ கரெக்ட் அப்படின்னு. அப்போது மைண்டும் ஹார்ட்டும் கொலாபரேட் பண்ணும் பொழுது வேலிடேஷன் ப்ராசஸும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இணையறத நம்ம பார்ப்போம். பொதுவாக வேலிடேட் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் உண்மைத்தன்மையாக உள்ளதா அப்படின்றது. வெரிஃபை பண்ணுறதுன்றது அது கரெக்டான விஷயமா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ். அப்போ இது ரெண்டுமே நடக்கும் பொழுது தான் சில விஷயங்களை நம்ம கரெக்டான மீட்டரில் நம்ம உட்கொள்ள முடியும். அப்போது ஒரு விஷயத்த இதயத்திற்கும் ஒரு விஷயத்த மூளைக்கும் நம்ம கொடுக்குறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸ் அடுத்த தடவை பண்ணும் பொழுது கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட அது நம்மளை பாராட்டி பேசிட்டு வெளியே போய் இது ஒரு சரியான ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அப்போது நம்ம அதை தலைக்கு ஏற்றிக்கொண்டு நம்ம சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தன்மை நம்மளை நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இடத்துல புஷ்பேக் பண்ணிடுது. இதே மாதிரி நம்ம சரியாகவே செய்யலைன்னு ஒருத்தர் சொல்கிறத ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட கான்ஃபிடென்ஸை நம்ம லூஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் போதும் அங்கேயும் நம்மளுக்கு தவறு நடக்குது. அப்போது இது என்ன பிரச்சனை? இப்போ ஒருவர் நம்மளை பற்றி கரெக்டாக சொல்லும் பொழுது சரி அப்படின்னு இதை மனதிற்கு கொடுக்க வேண்டும். அதாவது மாற்று செயல்முறை நடக்க வேண்டும். நம்மளுடைய சக்ஸஸை நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஓகே, திஸ் இஸ் ஒன் டைம் திங், இந்த டைம் நடந்துருச்சு, இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதனுடைய ப்ராசஸை நீ செயல்படுத்துன்ற மாதிரி மூளைக்கு நம்ம வேலையை கொடுக்கணும். அதே மாதிரி ஒருவர் நம்மளை பற்றி தப்பாக சொல்லும் பொழுது மூளைக்கிட்ட எதனால் அவங்க இதை சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்ற ப்ராசஸை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த முறை அது நடக்காமல் அதிலிருந்து இருக்கிற லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணும் பொழுது இந்த வெரிஃபிகேஷன் வெர்சஸ் வேலிடேஷன் ப்ராசஸ் ஒரு கரெக்டான மீட்டரில் நடக்கும் பொழுது நம்ம
எப்பொழுதும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டு நிலையை அடைவதன் மூலம் எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கி தெளிவான நேர்கொண்ட பார்வையோடு செயல்பட முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.